வெல்கம் டு ஜெகன் பில்டர்ஸ். இனி நம்ம பார்த்துருக்க இந்த வீடியோ டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 900 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்ட ஒரு அழகான ஈஸ்ட் ஃபேசிங் 2 BHK தாங்க பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோல்ட் ஆயிடுச்சு, சேம் மாடல் அவைலபிள் இருக்கு. இந்த வீடியோட ஸ்பெஷல் என்னெல்லாம் இருக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சொந்த வீடு வாங்கணுன்ற ஒரு கனவோட இருப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால நீங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ பார்த்துட்டு இந்த வீட்டோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் தாங்க பார்த்துருக்கோம். எலிவேஷன் பார்த்தீங்கன்னா லுக்கான டிசைன்ல பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லா வீட்டுக்கும் கொடுக்குற மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால்ல கிரில் கேட் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டு சைட்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்சி கட்டிங்ல டிசைனிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரி ஆனோடனே போர்ட்டிகோ தாங்க பார்க்குறோம். போர்ட்டிகோலேயே பார்த்தீங்கன்னா போர்வில் பாயிண்ட்டும் செப்டிக் டேங்கும் கொடுத்தாச்சு. இந்த போர்ட்டிகோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கு. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டேர் கேஸுக்கு கீழே இருக்க காமன் பாத்ரூம் தாங்க பார்க்க போகிறோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 6 அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாஸ் செட்டில் தான் டாய்லெட் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைல்ஸால கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக பார்க்கறது வாஷிங் மிஷின் பாயிண்ட் போர்ட்டிகோலே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷன் செட்டப்பும் போர்ட்டிகோலே கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த வீட்டோடைய மெயின் டோர் தாங்க பார்க்குறோம். மெயின் டோருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக கிரில் கேட் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கேட் ஓபன் பண்ணோன்னா மெயின் டோர் தாங்க பார்க்குறோம். மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் டோர் வாசகரை பார்த்தீங்கன்னா தீக்கூட தாங்க பண்ணி கொடுக்குறோம். இப்போ பார்த்து லிவிங் இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 12க்கு 14 அளவில் இருக்குது. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி பூஜை கப்போர்டும் செட் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது டிவி யூனிட் பாயிண்ட்டுக்காக நம்ம பாயிண்ட் வந்து எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ பார்க்கறது கிச்சனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 8 அளவில் இருக்கு. கிச்சன் மட்டும் பார்த்தீங்கன்னா கிரைனைட் தான் யூஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ பார்க்கறது மோட்டருக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஷார்டர் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இதோடைய டோரை பொறுத்த வரைக்கும் ஃபிளஷ் டோர் தாங்க பண்ணி கொடுக்குறோம். வாசகலை பொறுத்த வரைக்கும் தீக்குள்ள தான் பண்ணி கொடுக்குறோம். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 12 அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 5 அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாஸில் டாய்லெட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக செல்ஃப் லேஃப்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் தாங்க பார்க்க போகிறோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 12க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக செல்ஃப் லேஃப்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 6 அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டில் டாய்லெட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கணுன்ற ஒரு கனவோடு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து வீடியோ என்னால் போட முடியும். நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.